திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் 9வது பாசுரம் திருவேங்கடமுடையானை பற்றி 2வது பத்தில் இருக்கிற 9வது பாசுரம். அதில் ஆழ்வார் என்ன முயற்சி செய்கிறார்? தாயாரை முன்னிட்டு பெருமாள்கிட்ட சரணம் சொல்கிறார். எதுக்கு? கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அந்த பாசுரத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். பற்றேலொன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன், மற்றேலொன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கற்றேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வெங்கடவா, அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. பற்றேலொன்றறியேன் பாவமே செய்து பாவியானேன், மற்றேலொன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கற்றேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வெங்கடவா, அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. இந்த பாசுரத்தில் மாயனே எங்கள் மாதவனே, மாயனே அப்படின்னு சொல்கிறார். மாயன் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான சேஷ்டிதங்கள் அந்த அடியார்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செய்வதாக இருந்தாலும், ஆச்சரியமான குணாதிசயங்களை கொண்டு வரக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய சேஷ்டிதங்களை உடையவனானே. யாரவன்? சேஷ்டிதம் உடையவன், சர்வவியாபி, சர்வாந்தரியாமி, எல்லாம் புரியுது. ஆனால் மாயனே எங்கள் மாதவனே, எங்களை போன்ற அடியவர்களுடைய குற்றம் குறைகளை பொறுத்தருளி அடியவர்களுக்கு அருள் செய்வதுதான் முதல் என்ற சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் கேழ்வனே, வல்லவனானவனே அப்படின்னு கூப்பிட்றார். மாயனே எங்கள் மாதவனே அப்படி இந்த வார்த்தையில் அது சொன்ன உடனே மாயனேன்னு சொல்லும் பொழுதே அவர் பெரிய சேஷ்டிதங்கள்லாம் விடுவார். ஆச்சரியமான சேஷ்டிதங்கள், அது எல்லாம் பக்தர்களை காப்பதற்காக செய்வதாக இருந்தாலும் இல்லை, அப்படிதான் அவர் பெருமாளுடைய சேஷ்டிதங்கள் எல்லாமே எல்லா காரியங்களுமே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான். ஆனால் மாதவனே, மாதவன், மான் என்றால் மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு கேழ்வன். அந்த மகாலட்சுமி யாருன்னு கேட்டால் பார்க்கடல்லேருந்து கிடச்சா சந்திர சகோதரி அப்படிலாம் சொல்கிறது போக, அவளுக்கு அடிப்படையில் மகாலட்சுமி தாயாருக்கு என்ன முக்கியமான ஒரு குணாதிசயம், அதனால தான் நம்ம இத்தனை பேர் இப்படி சர்வை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜனங்களோட அடியவர்களுடைய குற்றம் குறைகளை பொறுத்தருள வேண்டும், அவர்களை காத்து நிற்க வேண்டும். சுவாமியோட அவள் சரணாகதி பண்ணும்பொழுது தான் முன்ன நின்று இந்த குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லணும். அப்போது அந்த வேலையை அவர் தாயார் நன்மை சிறப்பாக பண்ணுறா. அதனால தான் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறார்? அந்த மாதிரி பொறுத்தருளக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட மகாலட்சுமியோட கேழ்வனே, வல்லவனானவனே, என்ன பண்ணணும், எனக்கு காப்பாற்றணும் அப்படி கேட்குறார். அப்போது எப்படி இருக்கு அந்த இடம் அப்படின்னா, மலை குகையில் வச்சிருக்கிற மூங்கில் முழங்கில் வச்சிருக்கிற ஒரு தேன் ரொம்பி வழிஞ்சி ஒழுகி நேராக அங்கே இருக்கிற சுனைகளில் வந்து சேர்ந்து விடுறது. அந்த சுனைகளில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் தாமரை மலர்கள் அலரும்படி ஆயிற்று. அங்கே இருக்கிற அந்த சுனையில் தேனோட ஒழுகி வந்து அது கலந்து விடுறது. சுனைன்னா கொஞ்சம் ஜலம் இருக்கும், பொய்கை போல் இருக்கும், தடாகம் போல் இருக்கும்னா அந்த தடாகத்தில் தாமரை பூத்த தடாகமாக அது இருக்குது. தாமரை பூ அது அலரும்படி ஆயிற்று. ஏன்? இந்த மலைக்கோகையில் வச்சுருக்கிற முழஞ்சில் வச்சுருக்கிற தேன் ஒழுகி வந்து இவ்வளோ தூரம் அதை பண்ணிட்டு அப்புறம் மலரும்படி ஆயிற்று. அதனால் தேவரீர் கடாட்சத்துக்கு ஒரு வியாப்தம், இது ஒரு முக்கியமான வசதியாக போச்சு. பெருமாளுடைய திவ்ய கடாட்ச அனுகிரகத்துக்கு பாத்தகராகத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எனக்கு புறம்பு ஒன்றுமே இல்லையே, எப்படி நான் மேலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த புறம்பு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு பற்றிக்கொள்வதற்கு ஈடானது என்னது? லக்ஷ்மிபதியான ஸ்ரீயப்பதியான அப்படின்னு, ஸ்ரீயப்பதின ஸ்ரீனாலே லக்ஷ்மி இல்லையா? லக்ஷ்மிபதியான உன்னுடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதனால் எனக்கு கைங்கரிய ஸ்ரீ அப்படின்னு இருக்கேன், அதை கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஏதாவது யாதிருஷ்டிகமாக ஏதோ சுகிருதம் பண்ணியிருக்கோம், அந்த சுகிருத்தன் அடியால் தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைச்சிது. வேறு எந்த கைங்கரியம் மடத்துக்கும் தெரியல. அப்போது யாதிருஷ்டிகமாக ஒரு வேலை பண்ணிட்ட போது அது யாதிருஷ்டிகமாக ஒரு கிருப்பை, ஒரு சுகிருத்தம் கிடச்சிது. அந்த சுகிருத்தம் என்ன பண்ணிது? அதனடியாலே இறைவனை, அதாவது திருவேங்கடமுடையானை அவர் என்ன
சிகராலய காலமேகம் இல்லவா, அந்த சிகராலய காலமேகத்தை போய் சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது லக்ஷ்மண சுவாமி, லக்ஷ்மண பெருமாள் இளைய பெருமாள் என்ன பண்ணுறார், காட்டில் இருக்கும் பொழுது பெருமாள் சொல்கிறார், நீ வேணா அயோத்திக்கே போயேன், ஒரு காரிய பலமே சித்திக்கலை, பெருமாள் பார்த்துட்டு இருக்கணும், அதனால நீ அயோத்திக்கு போய் இருக்கலாம், நீ அயோத்திக்கு போகிறதானா போகலாம் அப்படின்னு ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில் பெருமாள் சொன்ன உடனே லக்ஷ்மண சுவாமி இளைய பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, சீதா பிராட்டியை முன்னிறுத்தி சரணாகதி பண்ணி தனக்கு கைங்கரிய ஸ்ரீயை கொடுக்க வேண்டும், எனக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதனால என்னாச்சு, பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிடுறார், நீ இருக்கலாம் காட்டில் என்னோடையே இருந்துடு அப்படின்னு சொல்கிறார். அதை மாதிரி உத்தேசித்து இங்கேயும் ஆழ்வார் என்ன பண்ணுறார், நிறைய வேலையை செய்தாலும் அதனால்தான் மாயவனே மாயனே எங்கள் மாதவனே அப்படின்றாரு. அப்போ மாதவன் சொன்னால் அலர்மேல் மங்கைக்கு வல்லவனான ஸ்ரீ திருவேங்கடமுடையானே எனக்கு கைங்கரியம் அருள வேண்டும், கைங்கரியம் பண்ணுவதற்கு என்னை கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதாவது இளைய பெருமாள் எப்படி தன்னை கைங்கரிய ஸ்ரீக்கு கொடுக்கணும்னு ராமபிரானிட கேட்டாரோ வனவாசத்தும் பொழுது, அதுபோல ஆழ்வாரும் என்ன பண்ணுறார், அலர்மேல் மங்கை உரை மார்பன், அலர்மேல் மங்கையின் கேள்வன், அலர்மேல் மங்கையின் வல்லவன் அப்படின்னு சொன்னால் அவரே அனுகிரகம் பண்ணி எனக்கு கைங்கரியத்தை அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பற்றேல் ஒன்றுமில்லேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த பற்றேல் ஒன்றுமில்லேன்னு சொல்லும் பொழுது பகவத் சம்பந்தம், பகவத் பந்தம், பகவத் சுவாமி கிட்ட ஒரு இணைவு, அதுக்கு என்ன பண்ணுறது, அதெல்லாம் கழிச்சு போச்சு, அதெல்லாம் ஒட்டு போச்சு, நீ சுவாமிகிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறா போல அங்கே என்ன கிடச்சிது, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு சுகிருதமும் இல்லை, பகவத் பந்தத்தை கொடுக்கக்கூடிய பகவத் சம்பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுகிருதமும் இல்லை. அப்படின்னா அந்த சுகிருதம் இப்படி எப்படி கிடச்சிது, சுவாமியை பார்க்கணும், சுவாமியை சேவிக்கணும், திருவேங்கடமுடையானை அவருடைய மலை வாசஸ்தலம் என்னது அது, அங்கே என்னெல்லாம் இருக்குது, இந்த 10 பாசரத்தில் அவர் ஒரு இடத்துக்கு சொல்லும்பொழுது அங்கே மேகம் மூட்டின்னு இருக்கு, அது வழியாக ஜலம் எப்போ கொட்ட போகிறது மேகம்னு காத்துன்னு இருக்குது, அந்த சுனையில் வச்சுருக்கிற தேனெல்லாம் ஒழுகி போகிறது, அங்கே மிருகங்கள்லாம் என்ன கழிக்கிறது, அந்த இருட்டு என்ன வருதுன்னு தெரியாத அளவுக்கு இருட்டு இருக்குது, மழை பெய்யறதுக்கு தயாராக காத்துன்னு இருக்குது அப்படின்னா, அதுபோல் எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் மலை உச்சியில் மலையில் குடிக்கொண்டிருக்கிற மலையையே வாசஸ்தலமாக கொண்ட திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு. அது என்னாச்சு, அந்த மாதிரி பாவமே செய்து பாவியானேன்னு சொல்லும்பொழுது ஞானம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்லை, அறிவுன்னு சொன்ன பகவத் பக்தி பகவத் பிராப்திக்கு கிடைக்கணுமில்ல, பகவத் பக்தி கிடைக்கணும், பகவத் கைங்கரியம் கிடைக்கணும்னா அதுக்குண்டான ஞானாதி விஷயங்கள் ஏதானே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது எதுவுமே தனக்கு இல்லை. அதனால என்ன பண்ணணும், சுவாமி அவசியம் தனக்கு அனுகிரகிக்க வேண்டும். பிராத்தா லக்ஷ்மண பெருமாள் எப்படி கேட்டார், பிராத்தகான்னு தன்னோட தமையனாரை கூப்பிட்டு எனக்கு கைங்கரியம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறார் இல்லையா, அதுபோல் ஆழ்வாரும் தாயாரை முன்னிட்டு கொண்டு இந்த 8 பாசுரத்தில் தானே அப்படி வந்திருக்கேன் எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். இந்த 9வது பாசுரத்தில் என்ன சொல்கிறார், மாயனே எங்கள் மாதவனே எங்கள்னு சொன்னால் எங்களை போல அடியவர்கள் அவர்களுடைய குற்றம் குறைகளை பொறுத்தருளுவதே தன்னுடைய என்ன ஒரு கொள்கை. அதுபோல் இருக்கிற மகாலட்சுமி தாயாருடைய கேள்வனே வல்லவனானவனே உபகாரத்துக்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். என்ன உபகாரம் பண்ணணும், கைங்கரிய ஸ்ரீயை கொடுக்க வேண்டும், சுவாமிக்கு தொண்டு செய்வதற்கு தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னு தொடர்ந்து பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.